உங்களுக்கு சமர்ப்பணம். மா சல்லம்த தஸ்லீமத்தன் இல்லாஹிய பி உதுனி, நீங்க சொன்ன ஒவ்வொரு சலாமும் என் காதுல விழுந்துச்சு. என் காதுல சொன்னது போல அவ்வளவு தெளிவா எனக்கு கேட்கத்தான் செஞ்சுச்சு. வலகத் ரதத்து அலைக, உங்களோட சலாம் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் தந்து கொண்டுதான் இருந்தேன். ஏன் அப்ப வலம் உஸ்மிஅக, உங்களுக்கு நான் ஏன் கேட்கிற அளவுக்கு பதில் சொல்லல தெரியுமா? அஹ்பப்து அன் அஸ்தக்திரக மின் சலாமிக வ மினல் பரக்கா, சலாம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை, உங்களுடைய அந்த பரக்கத்து பொருந்திய அருள்மிக்க அந்த பிரார்த்தனை எனக்கு அதிக தரம் கிடைக்க வேண்டும். ஒரு தரத்துல பதில தந்துட்டா நீங்க சொல்லிட்டு உள்ள வந்துருவீங்க. 3 தடவை சலாத்தை சொல்லி அந்த சலாத்துடைய பரக்கத்து வந்து எனக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பதில சத்தம் போட்டு சொல்லலை யா ரசூலல்லாஹ் என்று சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து சொல்லக்கூடிய சலாம் கூட ஒரு பிரார்த்தனை என்று விளங்கி அது அதிகமாக கிடைக்கணும்ங்கிறதுக்கு எப்படியெல்லாம் கையாளுறாங்க இந்த தந்திரத்தை. இந்த சஹாபாக்களுக்கா போய் நாங்கள் ட்ரிக்ஸ் பாடம் சொல்லி கொடுக்கணும். தொழுகைக்கு போகிற இமாம் ஓதுவார், அவர் தனியாக கேட்டுக்குவார். அவர் கேட்குற சத்தம் என் காதுக்கு விழும். அந்த சத்தத்தை வந்து நான் தக்கண்டு விளங்கி ஆமின்னு சொன்னா இப்போ என்ன தப்புன்னு நீங்க கேட்குறீங்களே, என்னமோ சஹாபாக்களை மிஞ்சி ஒரு பாடம் சொல்வது போல இந்த விளக்கத்தை சொல்றாங்க. சஹாபாக்களே எவ்வளவு ஆர்வம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவில் எப்படியெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சவங்க. அவர்கள் இப்படி ஒரு கூட்டான துஆவுக்கு, இப்படி ரசூலுல்லாஹ் துஆவுக்கு ஆமீன் சொல்லணும்னு ஆசை கொண்டவர்களா இருக்க மாட்டார்களா? செய்யலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வழியை காட்டவே இல்லை. இது மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வத்தையும் விட இன்னும் இது போல ஒரு ஆர்வம் கொண்டவர்களாக யூதர்கள் இருந்த வரலாற்றை பார்க்கிறேன். சுனன் திர்மிதி 5வது வால்யூம்ல 82வது பக்கத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ மூஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல யூதர்கள் எல்லாம் வருவாங்க. சில நேரம் ஏதாவது 4 விஷயம் கேட்பாங்க. கிறிஸ்தவர்கள் வருவாங்க கேட்பாங்க. யூதர்கள் முஸ்லிம்க எல்லாருமா உட்கார்ந்து 4 பிற மார்க்க விஷயங்களை பேசிக்கொள்வாங்க. இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்ப அவர் சொல்றாரு, கானல் யஹூது யதஆதஸூன இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஜூன அன் யகூல லஹும் யர்ஹமுக்குமுல்லாஹ். யூதர்கள் என்ன செய்வார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இப்படி இருக்கிற நேரத்தில் தும்முவது போல நடிப்பாங்க. யதார்த்தத்தில் தும்மல் வராது, தும்மல் யதார்த்த பூர்வமா இருக்காது. தும்முவது போல சும்மா நடிச்சு கொள்வாங்க. ஹஜ்ஜு அப்படின்னு சொல்லி தும்முவது போல நடிப்பாங்க. எதுக்கு நடிப்பாங்க? ஒரு மனுஷன் தும்மினா என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொல்லுவான். கேட்டுட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லணும். கேட்டுட்டு இருக்கிறவங்க யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யணும் அப்படி என்று துஆ செய்வாங்க. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இருந்து கொண்டு அஸ்ஸலாமு தும்முவது போல நடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க? யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும் என்று துஆ செய்வாங்க. இந்த துஆ கிடைக்கணும் என்பதற்கே இந்த மாதிரி நடிச்சு கொள்வாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்களாம்? ஃபயகூல் யஹ்திகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும். ரசூலுல்லாஹ் மாறி போட்டு ஒரு துஆ பண்ணுவாங்க. நீங்களே வேதத்தை மறைச்சு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இருட்டடிப்பு செய்து நபியையும் புறக்கணிச்சிட்டு இருக்கிறீங்க, தெரிஞ்சு கொண்டு தான் செய்றீங்க. அதனாலதான் நான் நபி என்று விளங்கினதால தான் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நடிக்கிறீங்க, அதெல்லாம் விளங்குது. இப்படி செய்த உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கணும் என்று எப்படி துஆ செய்யறது? அல்லாஹ்வுடைய சாபத்தையே நீங்க எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யஹ்திகுமுல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தரட்டும், வ யுஸ்லிஹு பாலக்கும், உங்களோட நிலைப்பாட்டை அல்லாஹ் அப்படியே சரி செய்யட்டும். நீங்க இருக்கிறதே தப்பான ஒரு நிலைப்பாடு, உங்கள் நிலைப்பாட்டை அல்லாஹ் சரி செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹ் வேற துஆ ஓதி போடுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு என்று கேட்டால், யூதர்கள் கூட ரசூலுல்லாஹ்வை நிராகரிச்சவங்க, கம்ப்ளீட்டா ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சவங்க. இவ்வளவு ஒரு துரோகம் செய்த யூத சமூகம் கூட ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைக்கிறதுக்கு நடிச்சாவது அது கிடைக்கட்டுமே என்று நினைச்சாங்க. இந்த ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கு ரசூலுல்லாஹ் துஆ மேல. இன்னைக்கு நாங்க எங்கட பள்ளிவாசல் இருக்கிற இமாமுடைய துஆ மேல கொண்டிருக்கிற ஆர்வத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய துஆ மேல சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம் இருந்திருக்கும். இருந்திருக்காதா? இருக்குமா? இருந்திருக்கும். அப்ப சஹாபாக்கள் வந்து எத்தனை தடவை ஆமீன் சொல்லிக்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய வாயோட காதை வச்சு கொண்டிருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்பவாவது ஒரு துஆ சொன்னா ஆமீன் இந்த ஆரம்பிச்சிடணும்.
எல்லாரும் சேர்ந்து ஆமீன் 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 டக் டக்குன்னு ஆமீனை சொல்லி அப்படியே பரக்கத்தெல்லாம் எடுத்துக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் செய்யவே இல்லை. ஏன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் கூட இந்த மாதிரி துவாவை படிப்பிக்கவே இல்லை. தனியாக துவா செய்து ரசூலுல்லாஹ் வந்து துவா கேட்காம கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அவன் மேல் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்விடத்தில் போய் ஒரு மனிதன் துவா கேட்கலன்னு வைங்க, அவன் மேல அல்லாஹ் வந்து கோபப்படுகிறான்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை துவா கேட்கறதுக்கு பழக்கி இருக்கணுமா இல்லையா? ரசூலுல்லாஹ் துவா கேட்டு இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. ஆனா நாங்க சொல்லக்கூடிய இந்த கூட்டு துவாவை ரசூலுல்லாஹ் கேட்டதே கிடையாது. நாங்க உருவாக்கி வச்சிருக்கிற இந்த கூட்டு துவாவை செய்ததே கிடையாது. இன்னைக்கு பள்ளியில சொல்லக்கூடியவர்கள் காரணத்தோட சொல்லுவாங்க. அப்ப கூட்டு துவா நீங்க கேட்குறீங்க, நீங்க துவா கேட்கல கூடாது என்று சொல்றீங்களே, நீங்களே கூட்டு துவா கேட்டு போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. என்ன கூட்டு துவாவா? பள்ளி வாசல தொழுவிக்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை வந்து இமாம் ஓதுவாரு. ஓதின உடனே எல்லா மாமுங்களும் சேர்ந்து ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டு துவா கேட்குறீங்களே, இவர் கேட்ட பிரார்த்தனைக்கு நீங்க எல்லாருமாக சேர்ந்து ஆமீன் சொன்னீங்க, அப்ப அது கூட்டு துவா தானே? அப்ப தொழுகைக்கு பிறகு அந்த மாதிரி கேட்டா என்ன? அதுதான் முதலாவது கேள்வி. இந்த கேள்வியில ரெண்டு விதமான மறுப்பு அவர்களுக்கே இருக்குது. ஒன்று என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூதர்கள் உங்களுடைய தொழுகையில் நீங்க கேட்கிற ஆமீன், அந்த ஆமீன் விஷயத்தில் பொறாமைப்படுவது போன்று வேறு எதிலும் பொறாமைப்படுவது கிடையாது. அப்ப என்ன செய்யணும்? தொழுகையில இமாம் சொல்லக்கூடிய அந்த ஆமீன் நேரத்தில் நீங்க எல்லாம் ஆமீன் சொல்றீங்க, இந்த ஆமீன் விஷயத்துல யூதர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வேறு எதிலும் பொறாமைப்பட்டது கிடையாது. அப்ப ஆமீன் என்பது இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். எவருடைய ஆமீன் மலக்குமாருடைய ஆமீனோடு சேர்ந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே இமாம் ஆமீன் சொன்னா நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் தானே தொழுகைக்கு பிறகு கூட்டு துவா ஓதல்ல முதல்ல. இதை சொன்ன ரசூலுல்லாஹ் எதை நீங்க ஆதாரமா காட்டுறீங்களோ இதை சொன்ன செய்த ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பிறகு முதல்ல ஓதல்ல, முதல் விஷயம். ரெண்டாவது என்ன? இதே துவா, இந்த கூட்டு துவாண்டு ரசூல் இப்ப தொழுகையில வருதே துவா, ஃபாத்திஹா ஒரு துவாண்டு வைங்க, நீங்க ஓதுறீங்க கூட்டு துவால ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் என்று கூட்டு துவா ஓதுறீங்களே, இந்த துவா எங்க வருது தெரியுமா? குர்ஆன்ல வருது. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத ஐன் ஓதுறீங்களே, இது குர்ஆன்ல வருது. ரப்பி ரஹம் வாலிதினா கமா ரப்பயானி ஸகீரா குர்ஆன்ல வருது. இந்த துவாவை தொழுகைக்கு பிறகு ஓதி ஆமீன் சொல்றீங்க, இந்த துவா எங்க வருது? குர்ஆன்ல வருது. இந்த துவாவை இமாம் தொழுகையில ஓதுவாரு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யான்ற துவா தொழுகையில குர்ஆன்ல வரும்போது, குர்ஆன்ல சூரா ஓதும் போது அந்த துவா வரும். இந்த துவாவை இமாம் ஓதுவாரு. ஓதின உடனே நீங்க பின்னாடி ஆமீன் சொல்லணுமா இல்லையா? தொழுகைக்கு வெளியே நீங்க ஆமீன் சொல்லதை விட்டுட்டு தொழுகைக்குள்ளேயே அந்த துவா வருது குர்ஆன்ல. இமாம் ஓதுறாரு, நீங்க பின்னாடி நிக்கிறீங்க சப்புல, எல்லாருமா சேர்ந்து ஆமீன் சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் செய்யல. அப்ப ஃபாத்திஹால ஆமீன் சொன்னீங்க, நீங்க ஓதுற கூட்டு துவா அத்தனை துவா கிட்டத்தட்ட 40 துவாக்கள், நீங்க கேட்கக்கூடிய 40 பிரார்த்தனைகள் குர்ஆன்ல நேரடியா வருது. இந்த துவாவே இமாம் தொழுகையில ஓதி கொண்டிருப்பாரு. இப்பதான் ஃபாத்திஹாக்கு ஆமீன் சொன்னீங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஓதுவாரு, ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஏன்? ஃபாத்திஹால ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னா ஆமீன் சொல்லுவோம், ஃபாத்திஹா முடிஞ்ச அடுத்த துவா வருது தொழுகையில ஆமீன் சொல்ல மாட்டோம். ஏன்? ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல. முதல் விஷயம். அப்ப எந்த துவாவை தொழுகைக்கு வெளியே ஓதி ஆமீன் சொல்றீங்களோ அந்த துவா தொழுகையில வரும்போதே நீங்க ஆமீன் சொல்றது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபாத்திஹா விஷயத்துல யூதர்கள் பொறாமைப்படுறாங்க, ஆமீன் விஷயத்துல அந்த அளவுக்கு பொறாமைப்படுறாங்கன்னு வருது. இமாம் ஆமீன் சொன்னா நீங்க சொல்லுங்கன்னு வருது. யாருடைய ஆமீன் மலக்குமார் ஆமீனோட சேர்ந்த பாவங்கள் மன்னிக்கப்படும் முன்பாவங்கள் என்று வருது. இத்தனையும் நீங்க சொல்றீங்களே, ஹனபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய இந்த மதுஹப்ல நீங்க ஆமீன் சொல்லுவீங்க, வாயை பொத்திட்டு இருப்பான். ஹனபி மதுஹப் பள்ளி வாசலுக்கு போனீங்கன்னா யூதனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இமாம் ஆமீன் சொல்றாரு, எல்லாரும் வாயை பொத்திட்டு இருக்கிறாங்க மௌனமா. ஏன்? யூதர்களுக்கு பங்கு கொடுக்குறீங்களா? நீங்க அவங்கள்ட்ட எப்பவாவது கேட்டீங்களா? ஆமீன் சொல்றாரு, நீங்க ஏன் ஆமீன் சொல்றது கிடையாது, ஃபாத்திஹா ஓதினாரே என்று கேட்குறீங்களான்னு கேட்டா